பேக் டு சேனல். நாங்கள் வந்து இன்னைக்கு குன்றத்தூர் கோயிலுக்கு போகிறோம். அங்கே போய் ஃபஸ்ட் டைம் போகிறோம். என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த வீடியோ எப்போ போடுவோன்னே தெரியாது, அதுக்குள்ளே வேலண்டைன்ஸ் டே. பரவாயில்ல, மென்ஷன் பண்ணி போடுவோம். வாங்க போகலாம். நீங்கள் 2 பேரோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட நியூ பிராண்ட் வாட்ச். A few moments later. வாங்க உள்ள போகலாம். கோயிலுக்குள்ளே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் பிரசாதம் வாங்கிட்டு. பிரசாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் எல்லா கோயிலோட எங்களுக்கு இந்த கோயிலில் பிரசாதம் ரொம்ப டேஸ்ட்டாக தெரியுதா இல்லை இருக்கான்னு தெரியல, ஆனால் உண்மையும் நல்லா இருக்கு இல்லை. ஆக்சுவலாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து நல்லபடியாக கிளம்பிட்டோம். குன்றத்தூர் வந்துட்டோம். ரிட்டன் கிளம்பிட்டோம். நேராக வீட்டுக்கு போகிறோம். ஆமாம், ஹாப்பி தான். சடனாக பிளான் பண்ணி வந்தோம். பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். நல்லபடியாக தான் முடிஞ்சிச்சு. தரிசனம்லாம் பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. கூட்டம்லாம் அதிகமாக இல்லை. நாங்கள் போகிறது சாட்டர்டேன்றதுனால கம்மியாக இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனால் பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக தான் சாமியை பார்த்தோம். அவசரமாக தள்ளி விடல, பொறுமையாக பார்த்தோம். உள்ள வரைக்கும் நிறைய கோயில் அனுப்ப மாட்டாங்க. ஸ்பெஷல் தரிசனம் கொடுக்குறவங்க மட்டும் தான் உள்ளே விடுவாங்க. அப்படிலாம் கிடையாது இந்த கோயிலில். எல்லாருமே உள்ளே போய் பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு கிட்ட பார்த்துட்டு பொறுமையாக பார்க்க விடுறாங்க, ரொம்ப அவசரப்படுத்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிரசாதத்தை பற்றி சொல்கிறீங்களே, பிரசாதம்னே சரி போகுது 2 பேரும். எனக்கு அதிகம் வந்ததுனால நான் இப்போ சிரிச்சேன். பிரசாதம் சூடாக கரெக்டாக ஞாபகம் வந்தாலும் உனக்கு. ஆனால் காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரோசில போடுவாங்க எல்லா கோயில்லையும். சில கோயில் ஃப்ரீயாக கொடுப்பாங்கல்ல. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒரு வகையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூடாக கொடுத்தாங்க, அதுதான் முக்கியம். அங்கேயே அப்புறம் சூடாக இல்லை, சக்கரமங்கல் மட்டும் தான் சூடாக வந்துச்சு உனக்கு. மீதி புளி சாதம், லெமன் சாதம் எல்லாமே கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டோம். வீடியோ வந்து அலோடு இல்லை உள்ள, அதனால தான் நாங்கள் எடுக்கல. சரி, அதெல்லாம் இருட்டாயிடுச்சா, நாங்கள் ஈவினிங் தான் போனோம். காமிக்க முடியல. சடனாக தான் பிளான் பண்ணோம். ஆஃப்டர்நூன் மேலே ஒரு ஆஃப்டர்நூனில் ஈவினிங் தான் பிளான் பண்ணோம். சடனாக நாங்கள் போகணும்னு தோணுச்சு. 5:30 மணிக்கு கிளம்பிட்டு சடனாக போகணும்னு தோணுச்சு. எனக்கு என்னன்னு தெரியல. சரி போயிட்டு பார்த்துட்டே வந்துடுவோம் அப்படின்ட்டு போனோம். நாங்கள் இது வரைக்கும் போனதே இல்லை. எப்போவுமே ஃபஸ்ட் டைம் அந்த சைடு தான் போவோம் வருவோம். அங்கே ஸ்டாப்பிங் போட்டு நிறுத்தி பார்த்ததில்லை. சரி, இன்னைக்கு சடனாக போகணும்னு பிளான் வந்ததுனால ஆமாம் போய் பார்த்துட்டு நல்லபடியாக. அதேமாரி பூஜைக்கு வந்து அந்த அர்ச்சனை தட்டெல்லாம் கொடுக்குறது வந்து நம்ம வெளியில் வச்சுருப்பாங்க சைட்லேயே, அங்கே தான் கொடுக்கணும். உள்ளே மூலஸ்தானம் வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டோம் நாங்கள். திரும்பி போயிட்டு அது மட்டும் உள்ள அலோடு இல்லை போல், அவங்க உடைக்க மாட்டாங்க போல், வெளியில தான் வைப்பாங்க போல். அதெல்லாம் உள்ளே போயிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து போயிட்டு அவங்கக்கிட்ட அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்து அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் போனால் நல்லா பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு முடிச்சுட்டு இயற்கையை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு நாங்கள் சவுண்ட்லாம் எதுவுமே இல்லாமல் சைலண்டாக நடந்தே போகலாம். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நாங்கள் தான் ரொம்ப தூரம் நினச்சின்னு பைக்கில் போயிட்டோம். ஸ்டெப்ஸ்லேயே போயிட்டு நடந்து வரலாம் போல். நெக்ஸ்ட் டைம் போனால் அப்படி தான் நடந்தே போயிட்டு நடந்தே வரணும், கீழே பைக்கை விட்டுட்டு அப்படின்னு இருக்கும். ஆமாம், எப்படியோ இன்னைக்கிட்டே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அந்த இது சொல்லுவாங்களே, அது பேர் என்ன, ஒரு மாதிரி சொல்லுவாங்களே, இந்த பக்தியா சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போச்சு. அது பேர் மறந்துச்சு. இந்த சீன் கட் பண்ணி எப்படியோ இந்த டே வந்து எங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவலாக போச்சு.
கொஞ்சம் மனசு பக்தி நிம்மதியாக அதான் சொல்கிறாங்க பக்தி பயமாக போச்சு. பக்தி பயமாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.